எத்தனை நாள் தான் சைட் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் வீக்கெண்டில் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா டெவலப்பர்ஸும் ஒரே லொக்கேஷனில் நம்ம மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2024 ஆகஸ்ட் 17, 18ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் நடக்குதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எல்லாரையும் 18ஆம் தேதி ஈவினிங் நான் மீட் பண்ண போகிறேங்க. எக்ஸ்போ 17, 18 நடக்குது. 18ஆம் தேதி ஈவினிங் நான் அங்கே வரேன். சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எல்லாரையும் மீட் பண்ணலாம். டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துட போகிறீங்க. வரும்போது எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க. எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க, சீட் பெல்ட்டும் போட்டுட்டு வந்துருங்க. அம்யூனிட்டிஸ்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்விமிங் பூல் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது, இண்டோர் கேம்ஸ் இருக்குது, கிரிக்கெட் பிச் இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்குது, ஜிம் இருக்குது, இண்டோர் கேம்ஸ் இருக்குது, இண்டோர் தேட்டர் இருக்குது, ஆம்பி தேட்டர் இருக்குது. ஒரு பிளாக்குலையும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போடியம் இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் OSR ஏரியாவும் இருக்குது. உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். அதை நான் கீழே இங்கெல்லாம் வாழணும்னு ஆசைங்க, அவ்வளோ இது. இப்போலாம் நம்ம இதில் ஏறி விளையாட முடியுமா? உங்களுக்கு இப்போ மேடவாக்கத்தில் அப்கமிங் மெட்ரோ இருக்கிறதுனால இந்த கடை நல்ல க்ரோத் இருக்குது, இன்னும் இருக்கும். ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் லொக்கேஷன். அதனால் உங்கள் பசங்க பொண்ணுங்க யாராவது ஐடியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. நல்ல ஒரு அம்யூனிட்டிஸோடு இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் வீடை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சுற்றி காமிக்க போகிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யாரோட கொலாப் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் செல்லஷூர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசா கிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் டிவிஷன். அவங்களோட ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண போகிற வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டே ரேட் பேசிக்க முடியும், ரேட் நெகோஷியபிள் விஷயமாக பேசிக்க முடியும் அப்படின்னு காசா கிராண்ட் செல்லஷூர் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி சைட் விசிட் கொடுக்குறது, உங்களுக்கு கால்ஸ் அட்டன் பண்ணுறது, உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் செல்லஷூரே உங்களுக்கு பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களோட காசா கிராண்ட் ஜெனித்தில் இருக்கக்கூடிய ரீசேல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மேடவாக்கத்தில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் வேங்கை வாசல் இருக்குது. கரெக்டாக வந்து நம்ம மேடவாக்கம் அப்கமிங் மெட்ரோ இருக்குது இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக இப்போ நீங்கள் பார்க்குற லொக்கேஷனில் இருந்து, அதாவது நம்ம மேடவாக்கம் மாம்பாக்கம் ஜங்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த சிக்னலில் இருந்து கரெக்டாக 2.3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு இப்போ மேடவாக்கத்தில் அப்கமிங் மெட்ரோ இருக்கிறதுனால இந்த கடை நல்ல க்ரோத் இருக்குது, இன்னும் இருக்கும். ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் லொக்கேஷன். அதனால் உங்கள் பசங்க பொண்ணுங்க யாராவது ஐடியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்யூனிட்டிஸில் தான் இருக்கேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சோல்ட் அவுட்டான வீடுகள், ஃபுல்லாக குழந்தைங்களும் இருக்கிறாங்க. இங்கெல்லாம் வாழணும்னு ஆசைங்க, அவ்வளோ இது. இப்போலாம் நம்ம இதில் ஏறி விளையாட முடியுமா? இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் ஜெனித். இது வந்து பார்த்தீங்கன்னா 7.45 ஏக்கர்ஸில் 2 ஃபேஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க. 2 ஃபேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 900+ ஃபேமிலிஸ் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல் இருக்கக்கூடிய ஒரு 2 BHK 3 BHK ரீசேல் ஃப்ளாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80+ அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்னஸ் தீம்டு கம்யூனிட்டியாக காசா கிராண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 ஃபுல்லாகவே ஹேண்ட் ஓவர் ஆகிடுச்சு. ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடும் அதே தான். ஃபேமிலி இன்னும் வந்து யாருமே யூஸ் பண்ணாத ஒரு வீடு, ஓனர்கிட்ட இருந்து அப்படியே டேரெக்டாக ரீசேல் ஆகுது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அம்யூனிட்டிஸ்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்விமிங் பூல் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது, இண்டோர் கேம்ஸ் இருக்குது, கிரிக்கெட் பிச் இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்குது, ஜிம் இருக்குது, இண்டோர் கேம்ஸ் இருக்குது, இண்டோர் தேட்டர் இருக்குது, ஆம்பி தேட்டர் இருக்குது. ஒரு பிளாக்குலையும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போடியம் இருக்குது. நம்ம இன்ட்ரோவில் பேசியிருந்தோம் இல்லையா, அந்த கார்டன், கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் OSR ஏரியாவும் இருக்குது. உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வேணுன்றவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட டைமை நான் கரெக்டாக யூஸ் பண்ணணும் இல்லையா, அதனால தான். வாங்க வீடை போய் சுற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய இந்த யூனிட் தான். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். மெயின் டோர்லேயே நீங்கள் பார்க்க முடியும் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ்வேர்டு வச்சும் அதை அன்லாக் பண்ணிக்கலாம், கார்டு வச்சும் அன்லாக் பண்ணிக்கலாம், கீ வச்சும் அன்லாக் பண்ணிக்கலாம். டோர் ஃப்ரேம் நீங்கள் பார்க்க முடியும், நல்ல லக்ஸுரியாக இருக்குது. வாங்க வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 997 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. 2 BHK 2 டாய்லெட். UDS வந்து பார்த்தீங்கன்னா 25% UDS. ஒரு கவர்ட் கார் பார்க்கிங்கும் இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக முக்கியமான விஷயங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ அவைலபிள் இருக்கிற யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் அவைலபிள் இருக்குங்க. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPVC டோர் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இதே போர்ஷன் தான், இதே பிளான் தான். இது வந்து 12th ஃப்ளோர் இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 3rd ஃப்ளோரில் இருக்கிற யூனிட் அவைலபிள் இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிராண்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, வித் டைல்ஸோடு இருக்குது. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ்லேயே ஓரமாக இருக்குது. இந்த பேசேஜோட ஸ்பேஸை இது ஆக்குபை பண்ணல, அதனால் பேசேஜ் சின்னதாகிடும் அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவை இருக்காது. தனியாக ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வாஷ் பேஷனுக்கும் சரி, வாஷிங் மிஷினுக்கும் சரி. இந்த பேசேஜ் உள்ள வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் கிச்சன் இருக்குது.
கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த பேசேஜ்லேயே கண்டினியூ ஆன உடனே லாஸ்ட்டில் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுன்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அந்த ரூம்லேருந்து வெளியில் தனியாக எலிவேட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு இந்த பெட்ரூமோட லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே கம்மி ஆகாது. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கைண்டர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேட்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 வால் மிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஐயோ தெரியாமல் தொட்டுட்டேன். தொட்டோம் நிற்கிற தண்ணி வருதுங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த வீட்டில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் தான். இந்த செகண்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. ஒரு அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் சேம் ஜாகுவார் பிராண்டில் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது. 2-in-1 வால் மிக்ஸு. ஆக்சுவலாக அந்த வாஷ் பேஷன் பாருங்களேன், ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்ல பெரிய வாஷ் பேஷன். தண்ணி வருதுப்பா. ஆமாம் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல் வந்து ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நம்ம இருக்கிற பிளாக்ல கூட ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் வாட்டர் சப்ளை கொடுத்துருக்காங்க. தண்ணி போட்டோம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எப்பயுமே பைப்பில் வந்த உடனே குடிக்காதீங்க. நீங்களே ஒரு சைட் விசிட் போய் ஒரு வீடு பார்க்குறீங்க அப்படின்னா எடுத்த உடனே தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ஐயோ தண்ணி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் தண்ணி போனதுக்கப்புறம் தான் நீங்கள் குடிக்கணும். அப்போ தான் பைப்பில் ஸ்டோர் ஆல்ரெடி உள்ள தண்ணி இருக்கும் இல்லையா, இந்த உள்ள இதுக்குள்ளெல்லாம் அதெல்லாம் போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆக்சுவல் வாட்டர் நீங்கள் குடிக்க முடியும். தண்ணி நல்லா இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வசந்த் டேரெக்டாக பைப்லேருந்து குடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைங்க, அது குடிச்சு பழகிருச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 78 lakhs. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம்னு சொன்னாங்க. அதனால் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற காசாகரன் செல்லேஷூருக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். அடுத்து அவைலபிள் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட்டையும் பார்த்துடலாம். வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த கார்டில் 3 BHK 3 டாய்லெட் 2 BHK 2 டாய்லெட் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கன்னா ஒரு ஐரேஸ் அப்பார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு அம்யூனிட்டிஸோடு இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசேல் வீடு பட் இன்னும் யாரும் வரல, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. டோர் ஃப்ரேம் நல்லா வைடனாக இருக்குது, லக்ஸூரியாக இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1360 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. UDS வந்து பார்த்தீங்கன்னா 25%. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. நிறைய பேருக்கு பிடிக்கும். பால்கனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடியம் வியூ வச்சுருக்குங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பி தேட்டரோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் இப்போ ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகி ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஆம்பி தேட்டர். இதே மாதிரி ஆம்பி தேட்டர் தான் அதுங்க. இதே மாதிரி ஆம்பி தேட்டர் வியூ. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 11th floor. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கவர்ட் கார் பார்க்கிங்கும் இருக்குது இந்த வீட்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அம்மாக்களுக்கு கண்டிப்பாக இந்த கிச்சன் பிடிக்கும். நல்ல ஒரு வென்டிலேஷனாக இருக்கிற மாதிரி கிச்சன், ஸ்பேஷியஸாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிச்சன் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. OTS வென்டிலேஷன் இருக்குது. OTSனாலும் உங்களுக்கு க்ளோஸ்டு OTS கிடையாது, அப்படியே போடியம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. ஜாகுவார் பிராண்டில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் இருக்குது. அதே மாதிரி சேம் ஜாகுவார் பிராண்டு தான். வாஷ் பேஷன், வால் மிக்ஸ் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், ஜாகுவார் பிராண்டு. டைல்ஸ் டிசைன் மட்டும் வேறுங்க. அதே பேசேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வாஷ் பேஷன் வெளியில் கொடுத்துருக்காங்க. ஜாகுவார் பிராண்டில் தனியாக வந்து வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜோட ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாதபடி எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சாலும் எந்த ஸ்பேஸும் பேசேஜில் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்.
இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 சைடு பிவிசி விண்டோ இருக்குது, வித் கிரில்லோட இருக்குது. செல்ஃப் ஃபுல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் சேம் அதே ஸ்பெக்ஸோடு இருக்குது. வாஷ் பேஷன் நல்லா பெரிய வாஷ் பேஷன், உங்களுக்கு கிரானைட் ஃப்ளோரிங்கோடு இருக்குது. டைல்ஸ் டிசைன் வேறு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு பிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட், CMDA அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 CR, 1 கோடி ரூபாய். இன்ட்ரெஸ்டட் பர்சன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற காசாகிரான் செல் ஷூருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, மற்றபடி ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே காசாகிரான் செல் ஷூர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்டே பேசி ரேட் நெகோஷியபிள் பண்ணிக்க முடியும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசாகிரான் செல் ஷூர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வீடு சம்மந்தமாக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கால் பண்ண மறந்துடாதீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ குரோம்பேட்டில் நம்ம ECR OMR இந்த கார்டில் காசாகிரான் ப்ராஜெக்ட் இருக்குது. அங்கே ஏதாவது ரீசேல் வீடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையே உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ். டாட்டா.